கேஸ் ஸ்டவ் இல்லாம எப்படி ஹெல்தியா சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா நம்மளோட எண்ணம் டைரக்டா இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தான் போகும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருந்தாலுமே இதுல வந்துட்டு ஸ்டீமிங் அண்ட் பாயிலிங் மெத்தட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டீமிங் மெத்தட்னு பார்த்தோம்னா இட்லி, இடியாப்பம், புட்டு, கொல்கட்டை, கிழங்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். பாயிலிங் மெத்தட்னு பார்த்தோம்னா வேக வச்ச சூப்பு, முட்டை, சுண்டல் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம சாதத்தை வேக வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். பேசிக்கா சாதத்தை வடிச்சு எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நிறைய பேர் பிரஷர் குக்கர், எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரஷர் குக்கர், எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்றதுனால நம்ம சாதம் வேக வைக்கும் போது அதுல இருக்க கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் எல்லாமே அந்த சாதத்தை தங்கிடுது. இதை ரெகுலரா எடுத்துக்கிறதுனால பாடியில வந்துட்டு ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்துட்டு அதிகமாகுது. இதனால நம்ம பாடிக்கு கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டும் அதிகமாகுது, வெயிட் கெயினும் அதிகமாகுது. இதனால வந்துட்டு டயபெட்டிஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மெத்தடுமே இல்லாம ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபயர்லெஸ் குக்கிங், அதாவது நெருப்பு இல்லாம சமைக்கிறது. நெருப்பு இல்லாம சமைக்கிறதுனாலே நிறைய பேர் மைண்டுக்கு வருது சாலட்ஸ் தான். சாலட்ஸ் மட்டும் கிடையாது, இது தவிர மத்த உணவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவல்ல வந்துட்டு தயிர் சாதம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதே அவல்ல வந்துட்டு வெல்லம் போட்டு, தேங்காய் போட்டு அது ஒரு உணவா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவல்னு பார்த்தோம்னா ஒயிட் அவல் இருக்கும், ரெட் அவல் இருக்கும். இது மட்டும் இல்லாம சில சிறுதானியங்கள்ல கூட இப்ப அவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சிறுதானிய அவல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வீட் பிரெட்ல பீனட் பட்டர் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட் பிரெட்ல சாண்ட்விச் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின பயிர்ல வந்துட்டு சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அது ஒரு உணவா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணி அது ஒரு உணவா எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தயிரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டலும் நான் இப்ப சொன்ன ஏதாவது ஒரு மெனுல நீங்க சேர்த்து எடுத்துக்கும் போது அன்வான்டா நம்ம பாடியில ஸ்டோர் ஆகிற ஃபேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். வெயிட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். டயபெட்டிஸ் வராம பாத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாம ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்ன இந்த மெனுவை 3 வேளை மெயின் மீலா எடுத்துக்காம ஒரு வேளை மெயின் மீலா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்பிட்வீன்ல ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம்.